அடிச்சுட்டு பில்ல கொடு. உனக்கு எவ்வளவு போடுறது? 150 ரூபா போட்டு விட்டுருக்குற. என்னதுக்கு எனக்கு ஓட்டுறதுக்கு மேல காசு வாங்கினேன். இந்த கோட்டர் 2 கோட்டர் நான் வாங்கவே இல்லை. கோட்டருக்கு மட்டும் பில்ல கொடு. எனக்கு பில்ல கொடு. ஏன் தர மாட்டேங்கிறியா? ஜிபே மூலம் பணம் செலுத்தி மதுபானம் வாங்கிய மது பிரியருக்கு டாஸ்மாக் பணியாளர் ரசீது தர மறுத்ததால் பரபரப்பு. பாக்கி எல்லாம் நீ எவ்வளவு பில்லுன்னு சொல்லு. நீ 1500 ரூபா சொல்லு. எனக்கு இல்ல. கரூர் அருகே உள்ள பாலமால்புரம் டாஸ்மாகில் சமீபத்தில் மெஷின் மூலம் வாடிக்கையாளர்களை பணம் செலுத்த விடாமல் தனது சொந்த ஜிபே கணக்கில் பணம் பெற்ற விவகாரம் தொடர்பாக கடந்த 16ஆம் தேதி மதுபான கடை சூப்பர்வைசர் ராஜ்கண்ணா, விற்பனையாளர் மாணிக்க சுந்தரம், சென்னியப்பன் ஆகிய மூவரும் தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த புகார் தொடர்பாக கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்பு நாமக்கல் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அதே கடையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட விற்பனை சூப்பர்வைசர் ராஜ்கண்ணா என்ற மேற்பார்வையாளர் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்திய வாடிக்கையாளருக்கு ரசீது தர மறுத்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அரசு மதுபான கடைகளில் கூடுதல் விலை கொடுத்து மது பிரியர்கள் மதுபானங்கள் வாங்குவது தொடர்பாக எழுந்த புகாரால் சமீபத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மதுபான கடைகளில் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தி ரசீது கொடுக்கும் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது டிஜிட்டல் முறையிலும் ஊழியர்கள் முறைகேட்டில் ஈடுபடுவதும் ரசீது கேட்கும் மது பிரியர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ள விதிமுறைகளை பின்பற்றாமல் முறைகேடுகளில் ஈடுபடுவதை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. எனக்கு பாக்கி எல்லாம் வேணாம். நீ எவ்வளவு பில்லுன்னு சொல்லு. நீ 1500 ரூபா சொல்லு. எனக்கு பில்ல கொடு. இப்ப 150 ரூபா நான் போட்டு இருக்கிறேன். பில்ல 150 ரூபாய்க்கு பில்ல கொடு. நான் உங்ககிட்ட கேக்குறது எல்லாம் பில்ல கொடுன்னு கேக்குறேன். பில்ல கொடு. பில்ல கொடு. அல்ல இருறா, எல்லாத்துக்குமே பில்ல கொடுத்தவன. காலையில எங்க இப்ப நான் சரக்கு வாங்கிட்டு காலைல வந்து பில்ல வாங்கிட்டா பில்ல கூட இல்லைன்னா வாய்ஸ் க்ளோஸ் பண்ணு. நீ வந்து கம்முன்னுடா. கேக்குறவங்க அந்த 10 ரூபாய்க்கு கேளுங்க. அந்த 150 ரூபாய் எதுக்கு அவர் போட சொன்னாரு, பில்லு தரலன்னு சொல்லி அதை கேளுங்க. அதை ஓகே. பில்ல தானே கேக்குற. பில்ல போட்டு கொடு. பில்ல போட்டு கொடு.